ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் 25 பேர் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்கள சிலர் அமைச்சராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல? Politics கைரஸ் பிஸ்னஸ். அதான் there is between the cup and the lips there are so many slips. வேலுமணி பவர்ஃபுல் மினிஸ்டர், சிவி சண்முகம் பவர்ஃபுல் மினிஸ்டர். விஜய் பார்த்துட்டாரு, சந்திச்சவங்கள விஜய் கைவிட மாட்டார். சினிமா ஹீரோ அவர் எண்ணிக்கைக்காக பார்த்தாரு, பார்த்தவங்கள கைவிட மாட்டார் விஜய்ங்கிறதான் பரவலான இருந்தது. இன்னும் டைம் இருக்குது. ஆனால் இவங்க லெட்டோனாக இருக்கிறது அவங்களுக்கே மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கும். பாயிண்ட் 1 32 பேர் வந்திருப்பாங்கன்னா அது ஒரு ஸ்பிளிட் ஆக்கி அப்படி மெர்ஜர் ஆகி போயிருப்பாங்க. தாவேக்கா கூட 25 தான் வராங்க. 25ன்னு போது ஆன்டி டிஃபெக்ஷன் லா இன்வோக் ஆகும். கட்சி தலைவர் தான் இப்போ இது பண்ண முடியும். எல்லாமே தெளிவாக இருக்கும்போது சபாநாயகர் ஏதாவது குறுக்கு சால் ஓட்டால் கூட நீதிமன்றம் அதில் தலையிடும். கவர்னர் பதவியேற்பு விழா பண்ண மாட்டேன்னு இருப்பார். ஸோ இப்படி எல்லா இதுலேயுமே அவங்க இடியாப்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களே எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ அவங்களால அதிமுக பலகீனப்படட்டுன்னு விஜய் நினைப்பார். ஸோ அவங்க அட் த மெர்சி ஆஃப் விஜய்ங்கிற கருத்தை நான் சொல்லியிருப்பேன். அந்த கருத்து அந்த மெர்சி அவங்களுக்கு விஜய்கிட்ட கிடைக்கலங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அவங்க அதிமுகவில் பலமாக நின்னாங்க. கோயம்புத்தூரில் பெரிய செல்வாக்கானவர் வேலுமணி, விழுப்புரத்தில் பெரிய செல்வாக்கானவர் சிவி சண்முகம், திண்டுக்கல்லில் பெரிய செல்வாக்கானவர் நத்தம் விஸ்வநாதன். இப்படி எல்லாருமே அங்கே செல்வாக்கான ஒரு தலைகள் தான். விஜயபாஸ்கர் அவருக்கு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ராலிமலெல்லாம் ரொம்ப செல்வாக்கு. அவரை ஏற்று நிற்கிறதுக்கே மற்றவங்கெல்லாம் பயப்படக்கூடிய அளவுக்கு செல்வாக்கானவங்க. பட் இவங்களால் பேன் தமிழ்நாடு எடப்பாடியை ஒன்றும் பண்ண முடியாது. தமிழகம் முழுவதும் தெரிஞ்ச ஒரே பாஜக தலைவர், ஒரே அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அவருக்கு இணையாட்டு வேறு யாரும் இல்லை. பாருங்கள், அவர் இப்போ நான் சொன்னேன், கட்சி தலைமைக்கிட்ட எல்லாத்திட்டையும் சொன்னேன், இவருக்காக அண்ணாமலையை மாற்றாதீங்கன்னு படித்து சொன்னேன். இப்போ அவர் லைடன் யூனிவர்சிட்டியா நெதர்லாந்து, அங்கேருந்து காப்பர் பிளேட்டு சமஸ்கிருதத்தில் உள்ள ராயராஜ சோழன் இருக்க வரலாறு, யார் ராயராஜ சோழனுங்கிறதுலாம் உள்ள வரலாறு, அந்த இது கொண்டு வர்றதுக்கு மோடிக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறவர். அப்படியே விஜய் இன்றைக்கும் மந்திரி சபையில் 2 காங்கிரஸ்காரங்க எல்லாம் திக்காக இருக்கிறாங்க. அவர் திருவனந்தபுரம் போகலை, பதவியேற்பு விழாவுக்கு போகலைன்னு தெரிஞ்சதுமே 2 மணி 54 நிமிஷம் 3 மணிக்கு அவர் சபரீசனுக்கு வாழ்த்து போடுறார். காங்கிரஸ் இதுக்கு இவர் சுதந்த அதிகாரிக்கு வாழ்த்து போடலை, ஹேமந்த் பிஸ்வா சர்மாவுக்கு வாழ்த்து போடலை, ஆனால் இவருக்கு வாழ்த்து போடுறாரு. அப்போ அவர் அந்த இடத்துக்குள்ளே காங்கிரஸ் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போ அவர் இன்றைக்கி என்ன பார்க்குறாருன்னா, விஜய் கவர்மெண்ட் அப்படியே போடட்டுன்னு நினைக்கிறார். இப்போ இந்த காங்கிரஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதே அவர் ஓப்பன் பண்ணதும் இவர் செல்வ பெருந்தகை இவர் டெல்லி சேனலில் கம்யூனிகேட் பண்ணதும் செல்வ பெருந்தகை அதிமுக அதிருப்தியாளர்களை சேர்த்தா நாங்கள் ஆலோசித்து முடிவு பண்ணுவோம் காங்கிரஸ் தலைவர்கள் ஒரு இதை பண்ணி விட்டுட்டாரு. அப்போ இவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் பெறாத ஒரு அரசியலையும் காங்கிரஸை பாராட்டி பண்ணிக்கிட்டு, எப்படி ஸ்டாலின் எடப்பாடிக்கு அரசு தொடர்றதுக்கு நின்னாரோ அதே மாதிரி விஜய் அரசு தொடரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிற லெவலில் இருக்கிறார். ஸோ இதுதான் எடப்பாடிக்கு ஸ்ட்ராட்டஜியாட்டு இருக்குது. அவர் கையில் ரெட்டலையும் பொதுச்செயலாளர் போஸ்ட்டும் இருக்கிறதுனால அதிமுகவில் சிட்டிங் பொதுச்செயலாளரை தூக்கி போடுறது ரொம்ப கஷ்டம். அது சைதை துரைசாமி, திருநாக்கரசு இவங்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர் கிடையாது, அது ஜெயலலிதா தானே முடிவு பண்ணிட்டான். இப்போ தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலாளர்கிட்ட இருக்குது எடப்பாடி பழனிசாமி தான். இன்னொருத்தர் நீங்கள் எப்படி தொண்டர்களால் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க? அப்போ அவர் ஆயுள் கால பொதுச்செயலாளர் தான். இதைத்தான் நான் திரும்ப சொன்னேன், புடிய கொடுக்காதீங்க, அது பிறகு உங்களுக்கு நன்மை சிக்கலாயிரும்னு சொன்னேன். வேலுமணியோ தங்கமணியோ சிவி சண்முகமோ நத்தம் விஸ்வநாதமோ யாருமே கேட்கல. ஒற்றை தலைமைன்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை காலி பண்ண நினச்சி அவங்களே இப்போ பவரை இழந்து போய் அவங்கள சிம்பிளாக மாவட்ட செயலாளர் போஸ்ட்லேருந்து அவர் தூக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆகிப்போச்சுன்னா, இவங்க தன்னோட சக்தியெல்லாம் எடப்பாடி கையில், ஓபிஎஸ்க்கு எதிராக எடப்பாடி கையில் கொடுத்தது தான். அது இன்னைக்கு அவங்களுக்கு குத்துதே குடையுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இது பிரச்சனையாக இன்னைக்கு நிற்குது. அதிமுகவுடைய ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? இப்போ 25 எம்எல்ஏக்கள் வெளியே போயிருக்காங்க. ஒருவேளை அவங்க டீகுவாலிஃபைட் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்?
விஜய் நம்பர் 1 லீடர். அவர் தன்னோட ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணுறாரு. 35 விழுக்காடு வந்துட்டார். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஎம், சிபி எல்லாம் அவரை சுற்றி பலாப்பழத்தை வெட்டி வச்சா மொய்க்கத்தான் செய்யும். அதிகாரத்தை சுற்றி எல்லாரும் போகத்தான் செய்வாங்க. ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அதிகாரத்தை கைப்பற்றிருக்கக்கூடிய விஜய்க்கு சுற்றி எல்லாருமே கூட்டணி போகிறாங்க. 2வது இடத்துல ஸ்டாலின் இருக்கிறார். 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஸோ 3 மேஜர் பிளேயரில் ஒருத்தராட்டு எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஸ்லிப்பானாலும் அவர் ஒரு பிளேயர் தான். தேவகோடா மாதிரி இருப்பார். நான் இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன். சசிகலா வந்ததும் காலில் விழுந்துருவார். நாங்கள் அதெல்லாம் விட மாட்டாதுங்க. அதிகாரத்துக்காக தான் சசிகலா காலில் விழுந்தார். அதிகாரமே அவர்கிட்ட வந்து ஏன் விட போகிறாரு அப்படிங்கிற கருத்தை சொன்னேன். அவரால் ஒரு தேவகோடா மாதிரி ஒரு 20 விழுக்காடு ஓட்டில் ஜனாடல் பல வருஷங்களாக இருந்து பாருங்கள். அதே மாதிரி அவரால் இருக்க முடியும். அது வந்து வன்னியர் சமுதாயம் அவரை பெரிய அளவில் பேக் பண்ணுறாங்க. வன்னியர் பேக்கிங் வந்து அவருக்கு ட்ரெமெண்டஸாக இருக்குது. 2019 8000 ஓட்டு எடப்பாடியில் கீழே கிடந்தவர் பார்த்திபன், உதயசூரியன் பார்த்திபனோட இவருக்கு வன்னியர் கேண்டிடேட் ரெட்டையில் நின்றவர் 8000 ஓட்டு கம்மி. ஆனால் அவர் 2021 அவர் அங்கே நியர்லி 1 லேக் லீட் ஆகிட்டார். 2024 பாமக இல்லாமல் 50,000 லீட் ஆகிட்டார். இப்போ பாமகவுக்கு அங்கே ஒரு 25,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க. ஓகே, அதில் ஒரு 10,000 ஓட்டு லீடுனாலும் இவர் நியர்லி 1 லேக் ஓட்டுக்கிட்ட லீட் ஆகிட்டாருன்னா எடப்பாடிக்குள்ளே அவர் வன்னியர் ஆதரவில் பெருசாக இருக்கிறாரு. வட தமிழகத்திலும் வன்னியர் ஆதரவு அவருக்கு இருக்குது. காரணம் 10.5 கொடுத்தாருங்கிறது தான் வன்னியர் அதை ஒரு ப்ரைடாக கருதுறான். வேறு எந்த ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு இருக்குது, எங்களுக்கு இருக்குங்கன்னு பார்க்குறான். ஸோ அவர் வந்து வன்னியர் பேக்கிங்கிறது 13 விழுக்காடு கொண்ட ஒரு சமூகம், மிகப்பெரிய ஒரு சமூகம். கலைஞர் விடும்போது கலைஞரை ஆல்டர்னேட்டிவாக தூக்கி பிடிச்சது வன்னியர் சமூகம் தான். சிற்றி வன்னியர் பெல்ட்டு தான். செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, குறிஞ்சிப்பாடி துரை சரவணன், இவர் வீரபாண்டி ஆறுமுகம், கரூர் தருமபுரி சின்னசாமி, துறைமுகம் செல்வராஜி, ஆண்டிமடம் சிவசுப்ரமணியம், சிவசங்கர் இவருக்கு ஃபாதர், குத்தாலம் கல்யாணம் அப்படின்னா, மயிலாடுதுறை கிட்டப்பா அதிமுக கூட போனார், பூம்புகார் விஜயபாலன், இப்படி எக்கச்சக்க வன்னியர்கள், துறைமுகம் செல்வராஜி, எக்கச்சக்க வன்னியர்கள், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், இப்படி ட்ரெடிஷ்னல் இதில் வந்து எக்கச்சக்க வன்னியர்கள் என்ன தான் திமுக வந்து 48 சீட் எடுத்து எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும் வந்து 5 விழுக்காடு தான் குறவு, அந்த அளவுக்கு நடத்துனாங்க. அதே மாதிரி இன்றைக்கி 3வது சக்தினாலும் வன்னியர்கள் மத்தியில் ஒரு பலமான சக்தியாக 24 வந்துட்டார், 26 வந்துட்டார். ஸோ வன்னியர் பேக்கிங், வன்னியர் ஒரு போர்க்குணத்தோட அந்த லீடர் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு ஜாதி. வெள்ளாள கவுண்டர் கூட அந்த அளவுக்கு நிற்கல எடப்பாடிக்கு, ஆனால் வன்னியர் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நிற்கும்போது அவர் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஃபோர்ஸாக இருப்பாருங்கிறத நம்ம மறுத்துட்டு பேச முடியாது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். இன்றைக்கி வந்து அவர் விழுப்புரத்தில் கூட அவருக்கு ஆட்கள் பசுபதினி ஒருத்தர் வந்து களத்துக்குள்ளே நிற்கிறாங்க. கரூரில் கமலக்கண்ணன் ஒருத்தர் நிற்கிறாரு. இது வேலுமணி இவங்களால் பாதிப்புங்கிறதே நான் மறுக்க வரல. பட் பேன் தமிழ்நாடு அதிமுக லீடராட்டு எடப்பாடி நிற்கிறாரு. இந்த ரவுண்டில் உள்ள இந்த ஃபைட்டில் தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம அவரை வந்து 2024 ஐயரு நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்டதுக்கு நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் டிக்ளேர் பண்ணி நாடார்களை திரட்டி தேவருக்கு எதிராக நாடார் இலவச ஓட்டு போடுவாங்களான்னு ஒரு சூழலில் வரும்போது நம்ம அந்த இடத்துக்குள்ளே நம்ம இவரை டெபாசிட் இழக்க செய்தோம். 26 இவருக்கு எதிராக தான் நம்ம செயல்பட்டோம். ஏடிஎம்கே பொறுத்த அளவில் நம்ம 2026 அவருக்கு எதிரான ஒரு அரசியலை தான் பண்ணணும். அதுவும் தாவேக்காவுக்கு எதிரான விமர்சனங்கள் வச்சாலும் கூட தாவேக்கா, செங்கோட்டையன், லோகேஷ் இவங்க மூலமாக எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை நாம் முன்னெடுத்து மக்கள் மத்தியில் தென் மாவட்டங்களில் கொண்டு போனோம். நம்மளோட இந்த அரசியல் நகர்வு வந்து எல்லாருக்கும் தெரியும். தேமுதிக லீடர்ஸ் டேக் த டிசிஷன். திமுக அணியில் சேர்றதுக்கு நம்ம பங்களிப்பு, தென் ஓபிஎஸ் திமுக அணியில் சேர்றதுக்கு நம்ம பங்களிப்பு எல்லாம் லீடர் தான் முடிவெடுக்கிறாங்க. நம்ம அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி நம்மளோட ரோல் அதை ப்ளே பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே எடப்பாடிக்கு எதிரான நம்ம இதாக தான் நம்ம செய்தோம். அது மட்டும் இல்லை, அண்ணாமலை வேண்டாம் வெறுப்பா கடமையாக பிரச்சாரம் பண்ணும்போது வந்து நம்மளே வெளிப்படையாக சொன்னோம், அண்ணாமலை ஸ்ட்ரென்த்து நிற்கணும்னா எடப்பாடி பலகீனப்பட்டால் தான் முடியும்னு. நம்ம எடப்பாடி வந்து நம்பகத்தன்மையற்றவர், 24 மோடியை டீச் பண்ணவருங்கிறவரில் எடப்பாடிக்கு எதிராக தான் எல்லாமே நம்ம பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து அவர் எடுத்திருக்க ஓட்டு வந்து அண்ணாமலை மீறி, 2 ஜாதி கட்சின்னு நாம சொன்னதை மீறி, அவரை அவரை முதல்வர் மோடி சொல்லாததை மீறி, விஜயோட செல்வாக்கு, செங்கோட்டையன் இந்த அதிரடி தாக்குதலை மீறி
இப்படி எல்லாத்தையும் மீறி 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 அவரை முன்னிறுத்தி அவரே பிரச்சாரம் பண்ணி வேற யாரும் பிரச்சாரம் பண்ணாம எடுத்த ஓட்டு வந்து 21 விழுக்காடுன்னு சொல்லும்போது லீடரா அதிமுகவில் அவர் தான் நிற்கிறாருங்கிறதும், அந்த 26க்கு மேல உள்ள சூழல் வேறுங்கிறதும், அந்த ஓட்டு அவர் தலைமையில் அவருக்கு கிடைச்ச ஓட்டுங்கிறதும், என்னால தான் நீங்க எம்எல்ஏ ஆயிருங்கன்னு நான் தான் உங்களுக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுத்தேன்னு அவர் கிளைம் சொல்றதுலையும் நம்ம அர்த்தமே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. எப்படி 35 விழுக்காடு விஜய் எடுத்துட்டாருங்கிறத நம்ம ஒன் டைம் ஓட்டுனாலும் அதை கன்சால்டேட் பண்றான்னு அக்செப்ட் பண்றோமோ, அதே மாதிரி 21 விழுக்காடு வாக்குகளும் வந்து எடப்பாடி தலைமைக்கு விழுந்த வாக்கு தான். இன்னைக்கு அதிகாரம் இல்லைங்கிற சூழ்நிலையில அது அதிகாரத்தை நோக்கி அவங்க நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தாலும் கூட தமிழக அளவில் அவருக்கு இணையான இன்னொரு அதிமுக தலைவர் இல்லை. வேலுமணி இருக்கிறாரு, கொங்கு பதில செல்வாக்கானவர், அவரோட விளையாடக்கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இவர் சிபி சண்முகம் இங்கே விழுப்புரத்தில் இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தர் ஏரியா வைஸு திண்டுக்கல்ல நத்தம் விஸ்வநாதன் பவர்ஃபுல்லாக இருக்காரு, திண்டுக்கல் சீனிவாசனோட நத்தம் விஸ்வநாதன் தான் பவர்ஃபுல் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இவங்களால ஒரு பாதிப்புங்கிற லெவல் வந்து ஏரியா வைஸ் தான் அந்த பாதிப்புங்கிறத தாண்டி தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி எடுத்த ஓட்டு வந்து அவருக்கான ஓட்டுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். நம்மளுடைய அதிரடி தாக்குதல் மூலமாக உட்பட எல்லாத்தையும் மீறி தான் அவர் எடுத்திருக்கிறார். இப்போ நம்ம அவர் வீழ்த்தலைங்கிறதுக்காக நம்ம பண்ணின விஷயங்கள் வந்து எக்கச்சக்கம். விஜய்க்கு எதிராக நம்ம பிரச்சாரம் பண்ணும் போதனாலும் கூட அதில் நாம் வந்து இன்னொரு பார்வையில் அம்பேத்கர் சொன்ன ஐடென்டிஃபை தி எனிமின்னு, எடப்பாடி தான் எனிமின்னு சொல்லி விஜய் எடப்பாடியை வீக்கன் பண்ணதுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த கருத்துக்களையும் நாம் முன்ன வச்சு நாம் செயல்பட்டது வந்து தெரியும். எல்லாத்தையும் மீறி அவர் எடுத்த ஓட்டுங்கிறது அவருக்கான ஓட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த தலைவர்கள் வந்து அவங்கவுங்க ஏரியாவில் ஓரளவு பலகீனப்படுத்த முடியும். அண்ணாமலையுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன சார்? அண்ணாமலை அடுத்த கட்ட நகர்வு அவர் தான் முடிவெடுக்கணும். அவருக்கு விஜய் போட்டு வைத்த பாதை சீமானே வந்து எல்லாம் நான் இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து வாரேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் விஜய் போட்டு வைத்த பாதையில் சில வியூகங்களை பண்ணி சாதிக்க முடியும்னு விஜய் ஒரு ட்ரெண்ட் செட்டராக எடுத்து அண்ணாமலை பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு பிரகாசமாக தெரிகிறது விஜய் பாதையில் பயணிப்போன்னு தான் அண்ணாமலை பயணிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தான். விஜய் பாதைனா தனி பாதையா இல்லை பாஜகக்குள்ளேயே? பாஜகவுக்குள்ள விஜய் பாதை வராது இல்லையா? தனிப்பாதையில் போனால் தானே நினச்சா கண்டஸ்ட் பண்ணலாம், நினைக்கலன்னா கண்டஸ்ட் பண்ணாண்டா. அசம்பிளி 234 தான் முக்கியம்னு 5 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு 234 தனக்கு என்ன கிடைக்குது? விஜய்க்கு 35 கிடைச்சிது, விஜயகாந்துக்கு 8 கிடைச்சிது, தமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். ஏன்னா 40 வயசு தானே ஆகுது. விஜயோட 10-12 வருஷத்துக்கு இளையவர் இருக்காங்க, அட்லீஸ்ட் 10 வயசுக்கு இளையவர் தான். ஸோ ஒரு இளந்தலைவர் இன்னும் நாள் இருக்குது. அப்போ நம்ம சிஎம் கேண்டிடேட்டாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு இதாட்டு அவர் ஒரு 5 வருஷம் உழைச்சிக்கிட்டு 231 அவர் களங்காணவும் செய்யலாம். சீமானுக்கு கூட விஜய் பாதை நமக்கு திராவிடத்தை வலிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு பாதை கிடைச்சிட்டுங்கிற எண்ணம் ஓட்டம் சீமானு கூட இருப்பார். பேச்சு செயல் எண்ணத்தில் நமக்கு தெளிவாக தெரியுது. 20-20 தனிச்சு போட்டின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு நிலைப்பாட்டையும் அண்ணாமலை எடுக்கலாம். என்ன நிலைப்பாடு எடுக்கிறாருங்கிறது அண்ணாமலை தான் முடிவு பண்ணும். பாஜக பொறுத்தவரை அவருக்கு மாநில தலைவர் ப்ளஸ் மத்திய மந்திரின்னு சொல்லி நீங்கள் தான் பவர்ஃபுல், தமிழிசை போன்றவங்கலாம் பேசவே கூடாது, அரசியல் தெரியாத நபர்கள்லாம் பாஜகவை படு பாதாளத்தில் தள்ளக்கூடிய நபர்கள்லாம் பேசவே கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டு இவருக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம். ஆர்டர் போட்டாலும் நிற்பாங்களா? ஆடின வாயும் பாடின காலம் சும்மா இருக்குமா? ஏதாவது தங்களுக்கு பதவி வேணுங்கிறதுக்காக பேசிட்டு தானே இருப்பாங்க. ஸோ அது கட்டுப்படுத்த முடியாது. பாஜக தலைவர் கொடுத்துக்கிட்டு மற்றவங்க பேசாதீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாதுல்ல. அவங்க சுயநலத்துக்கு தானே பேசுவாங்க. அவங்கள ஒரு மத்திய அமைச்சர் இருந்து அதை தூண்டி விடுவார். ஒருத்தரை உனக்கு நான் எல்லாமே எம்பவர் பண்ணுறேன், அண்ணாமலைக்கு எதிராக இது பண்ணு, அண்ணாமலைக்கு எதிராக இது ஏதாவது புகார் பட்டியல் தயார் பண்ணு, அண்ணாமலைக்கு டார்னிஷ் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க உள்கட்சி இதில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு சூழல் நம்ம சொன்னோம் அண்ணாமலை நீக்கக்கூடாதுன்னு நம்ம தானே பண்ணணும். நயினாரை போட்டது தப்பு இல்லை, ஒரு மறவர் சமூக சகோதரர், முக்குளத்தோர் சகோதரர், அவரை போட்டது தப்பே இல்லை. இன்னைக்கு அதை நான் மறுத்து பேச மாட்டேன். அவர் ராம்நாடு திருநெல்வேலிலாம் 30 விழுக்காடுக்கு மேலே ஓட்டு எடுத்த ஒரு சகோதரர் தான். இன்னைக்கு அண்ணாமலையை நீக்கிறது தப்புன்னு தான் சொன்னேன். நான் நயினாரை குறை சொல்ல வரல, அண்ணாமலையை நீக்கிறது தப்புங்கிற நம்ம தெளிவாக சொன்னோம். நீக்கக்கூடாதுன்னு கடைசி வரணுன்னோம், நீக்கின பிறவும் நீக்கின தப்புன்னு சொன்னோம். இப்போ அந்த அண்ணாமலைக்கே தெரியும் நம்ம எந்த உணர்வில் நம்ம அண்ணாமலைக்காக தெளிவாக நின்னோங்கிறது அண்ணாமலைக்கே தெரியும். ஏன்னா மோடிக்கு ஒரு வேல்யூ அடிச்சுனா ஒரு பெரிய பலமாக அண்ணாமலை நின்னாருங்கிறது நமக்கு தெரியும். இப்போ அவர்
மத்திய அமைச்சர் ப்ளஸ் மாநில தலைவர்னு கூட ஆஃபர் கொடுக்கலாம். என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பாஜக நிலைமை அண்ணாமலையை நீக்கினதும் பொன்னாருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து அமைச்சராக்காமல் ஒரு எம்எல்ஏ டிக்கெட் கூட பொன்னாருக்கு கொடுக்காம கன்னியாகுமரி மாவட்ட அரசியலில் பொன்னாரை ஓரம் கட்டினதில் 5 தொகுதியிலையும் 3வது போயிட்டு என்ன சூழ்நிலை இருந்தாலும் பாஜக 2வது வரும். அது கூட நான் விமர்சனம் பண்ணுவேன். செக்கு மாடு மாதிரி 2வது தான் வருவீங்களாங்கிறத விமர்சனம் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி 3வதே போயிட்டுன்னு சொன்னால் அது அண்ணாமலை நீக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை பாஜகவுக்கு நெகட்டிவாக தள்ளிட்டு. ஸோ இந்த சூழலில் எடப்பாடியே நீங்கள் சுதந்திர அதிகாரி பதவியேற்பையோ இது ஹேமந்த் பிஸ்வா சர்மா பதவியேற்பையோ பாராட்டாத எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் விஜய் போகலைன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு காங்கிரஸ் முதல்வர் வி.டி. சதீஷனுக்கு பதவியேற்ப 2 மணி 54 நிமிஷம் 3 மணிக்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாரு. அவர் இன்னைக்கு வந்து மோடி அந்த லெய்டன் யூனிவர்சிட்டி நெதர்லாண்டிலேருந்து அந்த காப்பர் பிளேட்டு செப்பு பட்டயம் சமஸ்கிருதம் அந்த வராயராஜ சோழன் சம்மந்தப்பட்டதை தமிழர் பெருமை சொல்லதை வந்து மோடியை பாராட்டுறாரு. அதுக்கு தான் நம்ம அவருக்கு ஐயா நீங்கள் பாராட்டுறீங்களா நன்றி ஐயான்னு சொல்லி நிற்கிறீங்களேன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அவரும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி இன்னைக்குள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் அமைச்சரவைக்கும் பாராட்டிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த கட்டம் வந்து அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி அல்லது அண்ணாமலை என்னப்படி அந்த வியூகத்தை அமைச்சிருப்பாங்கன்னா நிலைமையை எப்படியோ போயிருக்கும். ரெட்ராஸ்பெக்டிவாக பேசி பிரயோஜனம் இல்லை. வாட் நெக்ஸ்ட்னு அடுத்ததை தான் பார்க்கணும். நான் வந்து அண்ணாமலை சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணலாங்கிறத கருத்தை கூட நான் சொன்னேன். மோடி தரப்பில் கூட அதுக்கு ஒரு இது இருந்தது. இடையில என்ன நடந்தோ யாது நடந்தோ அண்ணாமலைக்கு எதிராக பலரும் அரசியல் பண்ணி அண்ணாமலையை வீழ்த்திட்டாங்க. இப்போ பாஜக ரொம்ப மோசமாக விழுந்து போச்சு. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த பழைய குருடி கதவை திரடின்னு பாஜக தலைமை வந்தாங்கன்னா அண்ணாமலை வந்து உள்ள வந்ததுமே தங்களோட சுயநலத்துக்காக பலரும் பேசுவாங்க, ஆளாளுக்கு பேசுவாங்க. டெபாசிட்டையே காப்பாற்றுறதுக்கு பரிதாப நிலைமையிலிருந்து செல்வாக்கு இல்லைன்னு நிர்மாணமானவங்க. இவங்களால பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை, இனி எந்த லாபமும் இல்லை இவங்களால பாஜகவுக்கு. வேஸ்ட் பார்ட்டிஸ். எஸ், அதை பண்ணின ஒரு பெரிய மனிதர் சின்ன புத்தி அவரையும் சேர்த்தான் சொல்கிறேன். அவருக்கு ஸ்ட்ராட்டஜிங்க அடி. அப்போ அண்ணாமலையை நீக்கிக்கிட்டு இவ்வளோ மோசமாக போன பிறகும் மீண்டும் அண்ணாமலை தலைவரானால் இதே வேலையை தான் பார்ப்பாங்க. அப்போ அண்ணாமலை என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அவர் தான் முடிவெடுக்கணும். அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை 29 மோடி ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மோடிக்காக நம்ம அர்ப்பணித்து தான் நம்ம செயல்படுறோம். அதுக்காக அண்ணாமலைக்கு எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு இதை நம்மகிட்டே வந்து அண்ணா என்ன பண்ணுறேன்னு அண்ணா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நம்ம சகாதேவன் மாதிரி அவருக்கு எது நல்லதோ அதை தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நம்மளும் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் தமிழக பாஜகவில் உள்ள தலைவர்கள் தங்களோட சுயநலத்தால் கட்சியை சுத்தமாக கெடுத்து வச்சிருக்கிறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஓகே சார், பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.